வருங்கால சந்ததியினருக்கு மிகப்பெரிய ஆபத்து காத்துட்டு இருக்குது. மக்களுடைய தேவைகளுக்கு தகுந்த மாதிரி இயற்கை வளங்களை வெட்டி சூறையாடுறதுக்கு ஆரம்பிச்சாங்க. ஹாய் நண்பா, அனைவருக்கும் வணக்கம். ஒரே நிமிஷம் நண்பா. என்னடா வீடியோ ஆன் பண்ணிட்டு இவன் பாட்டுக்கு தண்ணி குடிச்சிட்டு இருக்கானே அப்படின்னு நினைச்சிட்டு வீடியோவை தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இன்னைக்கு நம்ம பேச போற டாபிக் இதை பத்தினது. ஸோ குளோபல் வார்மிங், புவி வெப்பமடைதலை தவிர்ப்பது எப்படி? அப்பப்பா என்ன வெயில், மண்டை பொழக்கிற வெயில், பாலா போன வெயில், சரியான வெயில், இப்படின்னு வெயில நம்ம பல வாக்குலையும் நொந்துக்கிறோம். இந்த வெயிலுக்கே இப்படின்னா அடுத்த 10 ஆண்டுகள்ல இதை விட 4 மடங்கு வெயில் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லி வல்லுநர்கள் கணிச்சிருக்காங்க. ஸோ குளோபல் வார்மிங், புவி வெப்பமடைதல், இதைய தவிர்ப்பது எப்படி? இந்த குளோபல் வார்மிங் பத்தி பல்வேறு நபர் பேசிட்டாங்க. பேசாத நாம் ஒன்றும் புதுசான ஒரு டாபிக் எல்லாம் எடுத்து நம்ம பேச போறது இல்லை. இருந்தாலும் மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு தரப்போற ஒரு டாபிக் தான் இது. அதாவது காலநிலை மாற்றத்தாலையும் மக்கள் பெருக்கத்தாலையும் ஜனத்தொகை கட்டுக்கடங்காத ஜனத்தொகையும் வந்தனால மக்களுடைய தேவைகளுக்கு தகுந்த மாதிரி இயற்கை வளங்களை வெட்டி சூறையாடுறதுக்கு ஆரம்பிச்சாங்க. அதனால தான் மக்களுடைய தேவைகளுக்காக ஒரு விஷயத்தை பயன்படுத்தினாங்க. அதுவே மிகப்பெரிய ஆபத்தாக மாறிவிட்டது. நண்பா, நல்லா தெரிஞ்சுக்குங்க, வருங்கால சந்ததியினருக்கு மிகப்பெரிய ஆபத்து காத்துட்டு இருக்குது இந்த குளோபல் வார்மிங்னால. அதாவது புவி வெப்பமடைகிறதுனால வருங்கால சந்ததியினர் மிகப்பெரிய ஆபத்தை சந்திக்க இருக்கிறாங்க. இதற்கு தீர்வு இருக்கா? முடிஞ்ச வரைக்கும் நம்ம ஏதாவது வழி பண்ணுனா அந்த புவி வெப்பமடைதலை தவிர்க்க முடியும். அப்படி நாம என்னடா வழி பண்ணணும் அப்படின்னா, மரங்களை நட்டு பாதுகாத்து வளர்க்கணும். நிறைய மரங்கள். பிளாஸ்டிக்கை முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துருங்க. பிளாஸ்டிக் பொருட்களை யூஸ் பண்ணாதீங்க. 3வது, தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்துங்கள். தண்ணீரை சிக்கனமாக சேமிக்கணும். என்னடா கேணினா இருக்க? இந்த ஒரு 3 விஷயத்தை கடைபிடிக்கிறதுனால மட்டும் குளோபல் வார்மிங்கை சரி செஞ்சிட முடியுமா? அதாவது புவி வெப்பமடைதலை சரி செஞ்சிட முடியுமா அப்படின்னா நிச்சயமாக இல்லை. ஆனா புவி வெப்பமடைதலை இந்த 3 விஷயத்தை கடைபிடிக்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் ஆபத்தை தவிர்க்கலாம்.